திமுக கூட்டணி சொல்லும்போது அதிமுக கூட்டணி அடிமை கூட்டணியா இருக்கு. எதை எடுத்தாலும் முடிவு டெல்லியில் கேட்க செய்ய வேண்டியதா இருக்கு. டெல்லியிலேயே முகாமிட்டு தான் தமிழகத்தோட நிலைமை இருக்கக்கூடிய சூழ்நிலை. திமுக தலைவர் கூட எல்லாருமே திமுக. நமது முதலமைச்சருக்கு ஒரே பயம், டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்கே கில்லியாக நடுங்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல. அதாவது எங்களுடைய கூட்டணி நாங்கள் பெங்களூர்லேயும் பேசுவோம், டெல்லியிலையும் பேசுவோம், தமிழ்நாட்டிலையும் நாளைக்கு தமிழ்நாடு இன்னும் தான் பேச போகிறோம். இவங்க நாங்கள் பேசிட்டதாகவே முடிவு பண்ணி நம்மளுடைய முதலமைச்சர், திமுக, நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு பயத்தில் போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. அதனால தான் எங்களை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க கவலைப்பட வேண்டியது மக்களை பற்றி கவலைப்படணும். மக்களுக்கு நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், 523 அதெல்லாம் 500க்கு மேலே தேர்தல் வாக்குறுதி சொன்னோம், அதெல்லாம் நிறைவேற்றிட்டோம், நாங்கள் சொத்து வரியை கூட்டலை, 300 மடங்கு சொத்து வரியை நாங்கள் கூட்டலை, மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். மின் கட்டணத்தை கூட்டலை, மக்கள்கிட்ட வந்து கேட்கணும். மின் கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் கணக்கெடுப்போம்னு சொன்னோம், நாங்கள் செய்யலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். இதை விட்டு போட்டு டெல்லி அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னே தெரியல.